என் செல்ல குழந்தையே, இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வராகி இன்று இரவு உனக்கு தரப்போகின்ற இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்த சில விஷயங்கள் நீ மற்றவர்களின் மீது சந்தேகப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய மனதிற்குள் வேதனையை ஏற்படுத்திவிட்டது. நம் வாழ்க்கையில் நமக்கு யார் என்ன செய்திருப்பார்கள், நமக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது, சுற்றி சுற்றி பிரச்சனைகள் சுழன்று அடிக்கின்றதே, ஒரு நொடி கூட நம்மால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லையே, இப்படி நம் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது யார் என்று என் பிள்ளை மனம் வேதனை அடைகின்றாய். என் தங்கமே, இந்த தாயானவள் உனக்கு யார் என்ன செய்தார்களோ அவர்களிடத்தில் பேசவில்லை. ஆனால் அவர்கள் என்ன விஷயத்தை செய்தார்களோ அந்த விஷயத்தோடு அம்மா பேசிவிட்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் காவலுக்கு நிற்கும் பொழுது அங்கே உன் இல்லத்தை தேடி வந்து கொண்டிருந்தது உனக்கான செய்வினையை வைத்தவர்கள் உன் இல்லத்தை நோக்கி அதனை அனுப்பியிருந்தார்கள். என் தங்கமே, நான் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்றிருந்த பொழுது அந்த செய்வினை என்னை தாண்டி உள்ளே செல்ல முயற்சி செய்தது. ஏனென்றால் அதற்கு வெளியில் நிற்பது இந்த வராகி என்பது தெரியவில்லை. என் பிள்ளையே, நான் அங்கே நின்றவுடன் என்னை கண்டதும் அந்த செய்வினை அந்த நேரத்தில் என்ன செய்தது தெரியுமா? என்னை உள்ளே விடு, நான் இங்கே ஓர் உயிரை எடுக்க வந்திருக்கின்றேன். இன்று இந்த காரியத்தை செய்து முடிக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நீ எத்தனை பெரிய சக்தியாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாக செய்து முடித்த பிறகுதான் இங்கிருந்து செல்வேன் என்று சொல்லியது. என் தங்கமே, அதனினுடைய குரலில் இருந்த அந்த கம்பீரம் என்னையே ஒரு நொடி மெய் சிலிர்க்க வைத்தது. அப்படியானால் அது எந்த அளவிற்கு ஆக்ரோஷத்தோடு உன் இல்லத்தை நாடி வந்தது என்று நீ புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, அது மட்டுமல்லாமல் அது என்னிடத்தில் என்ன சொன்னது தெரியுமா? நீ யாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கின்றது. உடனே எனக்கு வழிவிடு. நான் அழிக்க வந்தது ஒருவரை அல்ல, இந்த குடும்பத்தையே நான் அழிக்க வந்திருக்கின்றேன். ஒருவரின் உயிரை எடுக்கவும் எனக்கு ஆணையிடப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான் இதனை சரியாக செய்து முடிக்கும் வரை நீ அமைதியாக நின்று கொண்டிரு. என்னை தடுப்பதற்கு நீ யார் என்று அது என்னிடத்தில் கேட்டது. என் தங்கமே, அது மேலும் மேலும் நேரம் செல்ல செல்ல ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருந்தது. நான் தடுப்பதை பார்த்து அது ஏதோ நான் மானிடன் என்று நினைத்து என்னை ஏதேனும் செய்துவிடலாம் என்று என்மேல் கை வைக்க முயற்சி செய்தது. அப்பொழுது அதன் கைகள் பஷ்மமானது. ஏனென்றால் என்னை தொட முயற்சி செய்து அதன் மேல் நெருப்பு பற்றியது. அதன் பிறகுதான் அது புரிந்து கொண்டது, நாம் தெய்வத்தை சீண்டி இருக்கின்றோம், நம் வராகியானவளை தொட்டு விட்டோமே, இனி நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அது புரிந்து கொண்டது. அது மட்டுமல்லாமல் அது என்னிடத்தில் அதன் பிறகு சொல்லிய விஷயங்களை நான் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, அது என்னிடத்தில் என்ன சொன்னது தெரியுமா? அம்மா, வராகி அம்மா, நீங்கள் என்று தெரியாமல் நான் உள்ளே நுழைய முயற்சி செய்து விட்டேனே, உங்களிடத்தில் எதிர்த்து பேசிவிட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்னம்மா செய்வது? எனக்கு இதுதான் வேலை என்று ஒப்படைத்திருக்கும் பொழுது அதை செய்து முடிக்க வேண்டியது தானே என்னுடைய பொறுப்பு. அதை செய்து முடிக்கத்தான் நானும் வந்தேன். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்றெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. அப்படியே பார்க்க தெரிந்தாலும் அதை என்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னை ஏவுகின்றவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதைத்தானே நானும் செய்ய முடியும். இங்கு இவர்களுக்கு என்ன பாதிப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்று என்னை ஏவினார்களோ அதை நான் செய்வதற்காகத்தான் இங்கே வந்தேன். இப்பொழுது இந்த இல்லத்தில்
இந்த வராகி நீ இங்கே காவலுக்கு நிற்கின்றாய் என்று தெரிந்த பிறகு நிச்சயமாக நான் ஒரு நொடி கூட இவர்களுக்கு எந்த தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன். ஆனால் அம்மா, நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தது யார், இவர்களுக்கு இந்த செய்வினைகளை எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, இவர்கள் மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இல்லை. எப்பொழுதுமே யாரும் நமக்கு எதுவும் செய்திருப்பார்களோ என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்மறையாகவே சிந்திக்கின்றார்கள். நடக்காது, எதுவும் கிடைக்காது, எதுவும் நடந்தால் ஒன்றுமாகாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் முன்னேற்றமே வராது, காலம் காலமாக நாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்போம் என்று எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமாக உதிர்ப்பதுதான் இன்று இந்த செய்வினையானது அவர்களை நாடி வேகமாக வந்ததற்கு மிக முக்கிய காரணம். நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருந்திருந்தால் ஒரு பொழுதும் இவர்களை நாடி தீவினைகள் வர வாய்ப்பு கிடையாது. இவர்களுடைய எண்ணங்களால் தான் இன்று இவர்கள் இந்த செய்வினையை சந்திக்க நேர்ந்தது. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தான் இந்த விஷயத்தை செய்ய சொல்லி அனுப்பினார்கள். இவர்கள் இல்லத்திலிருந்து இவர்களுடைய தேவையற்ற பொருட்கள், அதாவது இவர்களினுடைய தலைமுடி, இவர்கள் உபயோகப்படுத்துகின்ற துணி என்று இவர்கள் இல்லத்திலிருந்து ஒரு சில பொருட்களை எடுத்து கொண்டு போய் செய்வினைகள் செய்ய முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பலன் கொடுக்கவில்லை. சில நேரங்களில் சிலரினுடைய எதிர்மறை எண்ணங்கள் அவர்களை தேடி செய்வினைகளை வர வைத்துவிடும். அப்படித்தான் இவர்கள் செய்த எண்ணங்கள் இன்று என்னை அவர்கள் இல்லத்தை நாடி வர வைத்து விட்டது. ஆனாலும் இந்த வராகினி துணையாக இருப்பதால் நிச்சயமாக இவர்களை எந்த செய்வினையும் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை விட அதிசக்தி வாய்ந்த செய்வினை வேறு எதுவும் கிடையாது. நானே இன்று இந்த வராகி உன்னை கண்டு பயந்து ஓடத் துணிந்து விட்டேன் என்றால் இனி இவர்கள் இல்லத்திற்கு எந்தவித கெட்ட சக்திகளும் நுழைந்து விட முடியாது. என்ன இருந்தாலும் அம்மா, நீங்கள் இவர்களிடத்தில் சொல்லி இவர்கள் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை அதிகமாக இவர்களுக்குள் விதைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்வினை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு என்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்டு இனி ஒரு பொழுதும் நான் உன்னுடைய குழந்தைகள் இருக்கின்ற இல்லத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன் என்று சொல்லி சென்று விட்டார்கள். இன்னொன்றையும் சொன்னார்கள். அம்மா, நீ இங்கே துணை நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக இவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். நீ எனக்கும் ஒரு புண்ணியத்தை தேடி தந்திருக்கின்றாய். நீ இங்கே காவலுக்கு நிற்பதனால் நான் இந்த பாவத்தை செய்யாமல் இன்று இங்கிருந்து புறப்படுகின்றேன். இது ஒன்று போதும், எனக்கு மனம் திருப்தியாக இருக்கின்றது என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டது. என் குழந்தையே, இதிலிருந்து உனக்கு என்ன புரிகின்றது? எந்த ஒரு தீவினைகளும் உன்னை நெருங்க வேண்டும் என்றால் உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் இருந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே நேர்மறையாகவும் தைரியமாகவும் நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த தீவினைகளும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனியாவது இந்த விஷயத்தில் என் பிள்ளை கவனமாக இருந்துவிடு. யார் உன்னிடத்தில் வந்து இது உன்னால் முடியுமா என்று கேட்டால் கூட நிச்சயமாக முடியும் என்று நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர எடுத்த உடனேயே என்னால் முடியாது, நான் இதை செய்ய மாட்டேன், என்னிடத்தில் இதையெல்லாம் கேட்கக்கூடாது என்ற எதிர்மறை வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். என் தங்கமே, அதுபோலத்தான் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் தெய்வத்தினுடைய அன்பினை அதிகமாக கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை வேண்டும். என் குழந்தை, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் பதற்றங்கள் அதிகமாக வந்து விடுகின்றதோ அந்த நேரத்தில் உன்னுடைய நெற்றியில் விபூதியையோ குங்குமத்தையோ வைத்துக்கொள். நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு அந்த நொடியே ஆறுதல் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மன திருப்தியும் கிடைத்துவிடும்.
என்றுமே இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக எந்த செய்வினைகளும் பாதிக்காது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய். நானும் உன்னை அப்படித்தான் ஆசீர்வதிக்கின்றேன். நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி என்றுமே உன் வாழ்க்கையில் இந்த வராகியின் அன்போடு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுவாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.